அட பயப்படாம வாங்க. ரொம்ப நன்றிமா. எதுக்கு? ஒரு போலீஸ்காரோட தங்கச்சி எவ்வளவு பொறுப்போடு இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா இருக்கியே, அதுக்காக. என்ன சொல்றீங்க? இவங்க நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்க பாரு. மன்னிக்கணும், இவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. காரணம்? இவங்க எந்த குற்றமும் செய்யலையே. பணத்துக்காக மாமன் மகளை கடத்தினது முதல் குற்றம், பணத்தோட வந்த மாமனையும் கடத்தினது இரண்டாவது குற்றம், பணத்தை அபகரிச்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் கொலை செஞ்சது 3வது குற்றம். இதுக்கெல்லாம் ஆதாரம்? அவங்க கைப்பட எழுதின லெட்டர். அது எப்போ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நீ எரிச்சது நான் தயார் பண்ணின போலி லெட்டர். என்கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல் லெட்டர். ஒரு போலீஸ்காரன் தங்கச்சிக்கு இவ்வளவு கிரிமினல் புத்தி இருந்தா அந்த போலீஸ்காரனுக்கு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போட தவறிட்டியே. இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக இந்த லெட்டரை நீ எங்கெல்லாம் தேடினேன்னு எனக்கு நல்லா தெரியும். கடிதம் உன் கைக்கு வந்துட்டா இவங்க என் கைக்கு வந்துருவாங்க நினைச்சுதான் இதே மாதிரி ஒரு போலி கடிதத்தை தயார் பண்ண. நான் எதிர்பார்த்தபடி நடந்துடுச்சு. தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க. சாந்தி, இவங்களை நான் உறவுக்காரங்க கூட பார்க்க மாட்டேன். அண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நிச்சயமா இந்த குற்றத்தை இவங்க செய்யல. இடையில யாரோ செஞ்சிருக்கிற சதி. இவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்றேன். இவங்களுக்கு அவகாசம் கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்ல. இன்ஸ்பெக்டர், எங்களை பிடிக்க முயற்சி பண்ணீங்க, என் தம்பி பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதை. இன்ஸ்பெக்டர், அந்த துப்பாக்கியை கீழே போடுங்க. ஒரு குற்றத்தை மறைக்க அடுக்கடுக்கா குற்றங்கள் செய்வது பைத்தியக்காரத்தனம். எங்களை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை குற்றம் வேணாலும் செய்ய தயாரா இருக்கும். ஜாக்கிரதை. முதல்ல உள்ள போங்க. இஷ்டப்பட்டா என்னோட வாங்க, இல்ல அவரோட போங்க. மாமாவும் பொண்ணியும் நான் எப்படி கண்டுபிடிச்சிருவேன். இந்த விஷயத்துல என் பொண்டாட்டிய சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன் கூட தான் வருவேன். அப்ப வாங்க, நாங்க வரோம். சீக்கிரம் வாங்க. அம்மா, உன்னை காப்பாத்தத்தான் நான் அவங்களை தப்ப விட்டேன். ஆனா உன் மாங்கலத்தை காப்பாத்த முடியலன்னா என்ன மன்னிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உட்காருங்க. தட்ஸ் ஆல் ரைட். இந்த பக்கமா 4 பசங்க ஓடி வந்தாங்களே, பாத்தீங்களா? நான் ரொம்ப நேரமா இங்கதான் உட்கார்ந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி யாரும் வரலையே. அப்படியா? தேங்க் யூ. இன்ஸ்பெக்டர் போயாச்சு, வாங்க. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இப்படி எத்தனை நாளைக்கு ஒளிஞ்சு வாழ போறீங்க? உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிற வரை. உண்மையான குற்றவாளி யாருன்னு நினைக்கிறீங்க? அதான் புரியாத புதிரா இருக்கு. பைத்தியக்காரங்களா? ஊருக்கு தெரியாம உங்க மாமா உல்லாச வாழ்க்கை நடத்திட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த டான்ஸ்காரி ராணிய வப்பாட்டியாக்கி காட்டு பங்களாவில வச்சுக்கிட்டு இருக்காரு. மாமா அந்த ராணிய வப்பாட்டியா வச்சுக்கிட்டதுக்கும் இப்போ மாமாவும் புண்ணியம் கடத்தப்பட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? வயசான மனுஷனுக்கு ராணி தன்னை விலை பேசி வித்துட்டா. வசதிகள் செய்ய தர்றேன்னு சொல்லிட்டு உங்க மாமா வார்த்தையை காப்பாத்திருக்க மாட்டாரு. பாதிக்கப்பட்ட சும்மா இருப்பாளா? பழி வாங்கிட்டா. இப்பவே போய் இதை போலீஸ்ல சொல்லிடும். போலீஸ்ல போய் சொன்னீங்கன்னா உங்களை தான் முதல்ல உள்ள தள்ளுவாங்க. நீங்க சொல்றத நம்பவே மாட்டாங்க. அப்படின்னா அவளையே போய் நேரா கேட்டுருவோம். அதுதான் புத்திசாலித்தனம். அவளை தவிர வேறு யாருமே இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவளை பாத்தீங்கன்னா தான் உங்க பிரச்சனைக்கு முடிவு வரும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எங்க மாமாவும் அவர் மகளும் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏன் பாதுகாப்புல தான் இருக்காங்க. வாங்க, வீடு பூரா தேடுவோம். நிச்சயமா அவங்க இங்க இல்ல. வேற எங்க இருக்காங்க? அது உங்களுக்கு தெரியணும்னா உங்ககிட்ட இருக்கிற நகைப்பெட்டி என் கைக்கு வரணும். இல்லன்னா இல்லன்னா எங்க ஆளுங்க உங்களை தீர்த்து கட்டிடுவாங்க. நீங்க எழுதின கடிதம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். கொலை பழி உங்க தலையில விழும். தூக்கு கயிறு உங்க கழுத்துக்கு வரும். திட்டம் போட்டு எதை செஞ்சிருக்கியா? இப்போ உனக்கு தேவை அந்த நகைப்பட்டி, அவ்வளவுதானே? ஆமா, அதை கொடுத்துட்டா அவங்கள ஒப்படைச்சிடுறேன். சரி, நகைப்பெட்டியோட எங்க வரணும்? அவங்கள எங்க கொண்டு வருவேன்? எங்க இருந்து கொண்டு போனீங்களோ அதே இடத்துக்கு காலையில 10 மணிக்கு பெட்டியோட வாங்க. குடுக்கல் வாங்கல அங்கே வச்சுக்கலாம். இதுல எந்த வித மாத்தமும் இருக்காதே? நிச்சயமா இருக்காது. வாங்கடா. இந்தாங்க. நாங்க வந்து நகைப்பெட்டியை வாங்கிட்டு போயிட்டோம். நாளையோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு சாந்தி கிட்ட சொல்லுங்க.
வாங்கண்ணே வரேன். நாங்க வந்துருவோம், அவசரப்பட்டுறாதீங்க. அலைஞ்சாங்க கேசுங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இந்தா நீ கேட்ட நகைப்பெட்டி. கொஞ்சம் பொறுமா. முதல்ல பொன்னியும் மாமாவும் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு பொட்டி எடுத்துக்க. ஏய், கொண்டு வா அவங்கள. பொன்னி, என்ன இதெல்லாம்? இவங்கள உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். ஆனா உயிரோட இல்ல, போனாமா. என்னடி சொன்ன? ஏய் மைனர் மாமாடா. மாமா, மைனர் மாமா, நல்ல சமயத்துல வந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இப்போ நகை பொட்டி எடுத்துக்கிட்டு மாமாவின் பொண்ணி கொல்ல போறேங்கிறா. தயவு செஞ்சு அவங்களை காப்பாத்துருங்க. நல்லா சிரிப்பாடுற. அவங்கள நான் காப்பாத்திட்டா எங்களை யார் காப்பாத்துறது? மாமா என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரங்களா, இந்த நகைப்பட்டிக்காகத்தான் இத்தனை நாள் அவங்க குடும்பத்துல அக்கறை உள்ளவன் மாதிரி நடிச்சேன். ஆனா உங்க அம்மா இந்த பெட்டியை எங்கிட்ட ஒப்படைக்காம உங்க மாமங்கிட்ட ஒப்படைச்சிட்ட. அத இந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி பறிப்பேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வசமா மாட்டிக்குச்சு. நகைப்பெட்டியை வேணா எடுத்துக்க, எங்க எல்லாரையும் விட்டுரு. நகைப்பட்டி மட்டும் போதுமா இருந்தா போனா போதுன்னு விட்டுருவேன். ஆனா எனக்கும் என் காதல் ராணிக்கும் அவர் சொத்து முழுதும் தேவைப்படுது. அதுக்கு என்ன செய்யுது? இது உன் காதலிய? ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தையே போட்டோம். என்ன உங்க திட்டம்? அத நான் சொல்றேன். இவங்க 2 பேரையும் நாங்க தீர்த்து கட்ட போறோம். அந்த கொலை பழி உங்க தலையில விழும். ஏற்கனவே உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு. நீங்க தப்பவே முடியாது. ராணி, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. இவங்க 4 பேரையும் அந்த அறையில போடுங்கடா. ராணி, அப்பனையும் மகளையும் தீர்த்து கட்டிட்டு நான் போலீஸுக்கு தகவல் கொடுப்பேன். ஏய், நான் தகவல் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நீ இவங்க வண்டியில ஏத்து. அந்த டப்பா வீடு. டப்பா மாட்டிக்கிச்சு. தொடர்ந்து போனா அவங்களை பிடிச்சிடலாம். வண்டி போற வேகத்துல நாம எப்படி அவங்களை பிடிக்கிறது? இங்க பாருங்க. பாருங்க, நமக்காக நிக்குது. நீங்க சுயமா சம்பாதிச்சது. அதை யாருக்கு வேணும்னாலும் எழுதி கொடுக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. இத்தனை நாளா உங்க மறை மாறி இருந்த ராணிக்கு அதை எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எந்த விவகாரம் இருக்காது. எழுதி கொடுத்தாலும் சாக போறோம், அதனால எழுதி கொடுக்காமலே சாகுறோம். சாக போறது உறுதிதான்.
எழுதி கொடுத்துட்டா கஷ்டம் இல்லாம சாகலாம். இல்லைன்னா நீ சித்திரவதைப்பட்டு உன் மக கெடுக்கப்பட்டு சாவீங்க. இது தேவைதானா? 10 நிமிஷம் தரேன், யோசிச்சு சொல்லு. கொடுத்த அவகாசம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்க? 10 நிமிஷம் இல்ல 10 வருஷம் அவகாசம் கொடுத்தா கூட கையெழுத்து போட முடியாது. சொந்த அக்காவோட சொத்தை வாயில போட்டுக்கிட்ட ஜென்மம் இது. சொந்த சொத்தை அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடுமா? நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. என்ன விட்டுடு. ஒரே ஒரு கையெழுத்து போட சொல்லு. என் மகளை விட்டுடுங்க, நான் போட்டு கொடுக்குறேன். அப்படி வாங்க வழிக்கு. இனிமேலாவது எங்களை நிம்மதியா சாகடி. கட்டாந்தாள
பொன்னி, அப்பா, இவ்வளவுக்கும் காரணம் இந்த மைனர் இவ்வளவு தான். நல்லவங்க மாதிரி நடிச்சு என் கழுத்தை அறுத்துட்டாங்க பாவிங்க.